இப்போ வழக்கு இருக்குது. அந்த கொலை வழக்கு வந்து கேட்டிங்கன்னா யார் வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் சட்டப்படி பார்த்திங்கன்னா வந்து வழக்கை வந்து கட்சியில் இருக்க நிர்வாகிகள் யாரும் வந்து வழக்கு தொடுக்க முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் எந்த வழக்காக இருந்தாலும் யார் புகார்தாரராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனைவி இல்லை அவங்கள சார்ந்தவங்க, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி உறவு யார் சார்ந்தவங்க அவங்க தான் முதல் புகார்தாரராக இருப்பாங்க. அவங்க தான் அந்த வழக்கையை நடத்த முடியும். ஆனால் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து கட்சி செய்யணும். ஏன்னா இதுக்கு வந்து கட்சியும் கூட கட்சியோட தலைவர்கள்லாம் சில பேர் வந்து இணைச்சி பேசுகிறாங்க இல்லையா. அதாவது அரசியல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு சமுதாய மக்களுக்காக போராடக்கூடிய தலைவராக அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. அப்போ அந்த பகுஜன் சமாஜ் கட்சி அது மாநில கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், அந்த மாநில தலைமை வந்து இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கலாம். அதுதான் பண்ண முடியும். அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, சிபிஐ வந்து நடவடிக்கை வேணும்னு அவங்க பெட்டிஷன் போடலாம். ஏற்கனவே இங்கே பல பேர் வந்து சிபிஐ கேட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கட்சியெலாம் அவங்க சப்போர்ட்லாம் கிடையாது. சாதாரண மனிதர்கள் கூட வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐ எடுத்து நடத்தணும்னு சொல்லி பெட்டிஷன் போட முடியும். அதுக்கான ஒரு வழக்கறிஞர் வச்சு தேர்ந்த வழக்கு வச்சு போராட முடியும். ஆனால் வழக்கை வந்து கேட்டால் கட்சியே நடத்தணுன்றது வந்து கேட்டால் அது சரியான பார்வையாக இருக்காது. ஆம்ஸ்ட்ராங் கூட இணைஞ்சு செயல்பட்டவர், கூடவே இருந்து நேராக இருந்து செயல்பட்டவர் அவருடைய பிரதர், அவர் கீனோஸ்னு இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து கேட்டால் நம்ம பார்க்குறோம் வந்து ஆனந்தனோடு இருக்கிறார். அப்போது உண்மையிலேயே வந்து துரோகம் பண்ணியிருக்கிறாரு, அதாவது ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து துரோகம் பண்ணார் ஆனந்தன் சொன்னால் அவர் தம்பி அங்கே இருக்க மாட்டார்ல. படுகொலை நடந்திருக்கு, அதனுடைய டெப்த்து என்னன்றது, அதாவது கேட்டால் சில அவர் சொல்கிறார் இல்லையா, சில பேர் குற்றம் சாட்டுறாரு இல்லையா, அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் மட்டுமே இல்லை, அதை கடந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எவ்வளோ ஆழம் டெப்த் இருக்குன்றது கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ந்த கிரிமினல் வழக்கறிஞர் அடிப்படையில் ஆனந்தனுக்கு வந்து தெரிய வேண்டும். இந்த அறிக்கையின் மூலம் நினைக்கிறேன்னா திரு ஆனந்தன் அவர்கள் என்ன நினைக்கலாம் ஜெனரல்னு கேட்டால் ஒரு வழக்கறிஞராகவும் யோசிக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல. அண்ணனுடைய படுகொலைகளில் மிகப்பெரிய ஒரு ஆழம் இருக்குது, பல கைகள் இருக்குது. இது வந்து எந்த வகையிலும் வந்து குடும்பத்தை பாதிக்க வேண்டாம், அண்ணியை பாதிக்க வேண்டாம், அண்ணியோட குழந்தையை பாதிக்க வேண்டாம், குடும்பத்தை பாதிக்க வேண்டாம்னு சொல்லி கூட நினைக்கலாம்ல. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அரசியல் களம் ஒரு பக்கம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அதே போல சில கட்சிகளுக்கு இடையிலையும், கட்சிகளுக்கு இடையில இல்ல, கட்சிகளுக்கு உள்ளேயே போட்டி, பதவி போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம், மோதல்களும் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் மோதல் நிலவிட்டு இருக்கு. இந்த பக்கம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங், அதாவது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த பகுஜன் சமாஜ் கட்சி இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? பகுஜன் சமாஜ் கட்சி வந்து முதல்ல தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு தெரிய வச்சது வந்து கேட்டிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங், அதுவும் கூட அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் தெரிய வந்தது. தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தலைவராக வந்து ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு படுகொலை செய்யப்பட்டாருன்றது அவர் இறந்த பிறகு தான் வந்து பலருக்கும் தெரிய வந்தது. அதை தாண்டி சரி பகுஜன் சமாஜ் கட்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வாழ்ந்த வடசென்னை பகுதியில் பெரம்பூரில் அதை சுற்றி பரவலாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அந்த கட்சி இருக்குது உண்மை. அதாண்டி திருவள்ளூரில் கொஞ்சம் இருக்குது. இவ்வளோதான் வந்து அந்த கட்சியோட வளர்ச்சியை அவருடைய காலத்திலேயே அந்த கட்சியை வந்து அவ்வளோதான் வளர்த்தெடுக்க முடிஞ்சது. அந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பகுதி கேட்டால் 100% கூட சொல்ல முடியும். எல்லாமே வந்து கேட்டால் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது வந்து ஒரு பற்றுள்ள நபர்களாகவும் அதனால் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு தொண்டர்களாகவும் அறியப்படுறவங்களாக இருக்கிறாங்க. இதுதான் கிளியர், இதுதான் கரெக்ட். முழுக்க ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு ஒற்றை மனிதரை சுற்றி உள்ள மக்கள், இப்படி தான் அந்த கட்சி பார்க்கப்பட்டது. அதை தாண்டி வந்து கேட்டால் இப்போ சினிமாவில் வந்து தம்பி இவர் ரஞ்சித் இருக்கிறாருன்னு சொன்னால் இவங்கெல்லாம் கேட்டால் சமுதாய அடிப்படையிலும் வந்து கேட்டால் நட்பு அடிப்படையிலும் கூட அவங்க இருந்தாங்க. தீவிரமான தொண்டர்கள்லாம் சொல்ல முடியாது. இப்போ ரஞ்சித்தெல்லாம் பகுஜன் சமாஜ் கட்சியாக தன்னை அடையாளப்படுத்தி விட ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பியாக வேணால் தன்னை அடையாளப்படுத்திட்டு இருப்பார். அப்படி தான் வந்து இருக்கிறது. இப்போ இருக்கிற சூழல்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்கிற ஒரு தலைமை இவங்க இறந்த உடனே அவருடைய மரணத்துக்கு பிறகு மறுநாள் அடுத்தடுத்து சில தினங்களில் கேட்டால் அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளராக அவங்கள வந்து பொற்கொடி அவர்களும் ஆனந்தனும் வர்றாங்க, துணைவேரை போட்டுட்டு இவரை வந்து கேட்டிங்கன்னா வந்து ஆனந்தனுக்கு அறியப்பட்ட மனிதர், தேர்ந்த வழக்கறிஞர், ரொம்ப கிளவரான அட்வொகேட் அவர். அவரும் வந்து கேட்டால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட பயணிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு கேட்டால் வந்து ஒரு கட்சிக்கு வந்து தலைவராகிட்டாருன்னு அறியப்பட்டது.
பரவலாக வந்து நீதிமன்றங்கள் வட்டாரங்களில் கேட்டால் ஆனந்தன் தான் தெரியும். ஏன்னா பிரபலமான பலருடைய வந்து வழக்குகள் எடுத்து நடத்தியிருக்கிறாரு. முக்கிய வழக்குகள், சில வழக்குகளை வாதாடி இருக்கிறாரு. நடிகர்களுடைய சம்மந்தப்பட்ட வந்து விவாகரத்து கேஸில் வந்து பிரசாந்த் அவர்கள் கேஸெல்லாம் வந்து நான் வாதிருக்காரு. சிறந்த வழக்கறிஞர்கிட்ட சிறந்த மனிதரும் கூட. நான் அறியப்பட்ட வரைக்கும் கேட்டால் ஒரு நல்ல மனிதர் தான் அவர். ஆனால் அரசியலில் அவங்களுக்குள்ள உள்ள அந்த தள்ளுமுள்ளு இருக்குல்ல, இவர் வளர்ந்து போகிறாரு, எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாரு, எங்களை நீக்கிறாங்க, இந்த மாதிரியான உட்கட்சி குழப்பம் இப்போ சமீபத்தில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஒரு ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகு தான் அது பிரச்சனை வந்திருக்கு. இல்லை அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் பொற்கொடி அவர்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, வீட்டில் இருந்துட்டு நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கங்க, சிபிஐ கேஸை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. அதே நேரத்தில் பொற்கொடி தரப்பில் இருந்து இது வந்து மாயாவதிக்கோ அல்லது பிஎஸ்பி கட்சி தலைமைக்கோ தெரியாமல் வெளியிடப்பட்ட ஒரு டூப்ளிகேட் அறிக்கை தான். ஆனந்தன் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார், என்னுடைய கணவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. இதை ரெண்டு விஷயமா பார்க்கணும் சார். முதல்ல வழக்கோட கனெக்ட் பண்ணி பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது முதல்ல ஒன்று எடுத்துக்கணும். இப்போ வழக்கு இருக்குது. அந்த கொலை வழக்கு வந்து கேட்டிங்கன்னா யார் வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் சட்டப்படி பார்த்திங்கன்னா வந்து வழக்கை வந்து கட்சியில் இருக்க நிர்வாகிகள் யாரும் வந்து வழக்கு தொடுக்க முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் எந்த வழக்காக இருந்தாலும் யார் புகார்தாரராக இருப்பான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனைவி இல்லை அவங்கள சார்ந்தவங்க, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி உறவு யார் சார்ந்தவங்க அவங்க தான் முதல் புகார்தாரராக இருப்பாங்க. அவங்க தான் அந்த வழக்கையை நடத்த முடியும். ஆனால் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து கட்சி செய்யணும். ஏன்னா இதுக்கு வந்து கட்சியும் கூட பின்களும் கட்சியோட தலைவர்கள்லாம் சில பேர்லாம் வந்து இணைச்சி பேசுகிறாங்க இல்லையா. அதாவது அரசியல் ஏன்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு சமுதாய மக்களுக்காக போராடக்கூடிய தலைவராக இருந்தாங்க, ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. அப்போ அந்த பகுஜன் சமாஜ் கட்சி அது மாநில கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சியாக இருக்கட்டும், அந்த மாநில தலைமை வந்து இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கலாம், அதுதான் பண்ண முடியும். ஆனால் வழக்கை வந்து பார்த்திங்கன்னா முன்னிருந்து நடத்திக்கிட்டு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க புகார்தாரர் யாரோ அவங்க தான் அதை வந்து பண்ண முடியும். எல்லா கோரிக்கைகளும் அவங்க வைக்க முடியும். இப்போ அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, சிபிஐ வந்து நடவடிக்கை வேணும்கிட்ட அவங்க பெட்டிஷன் போடலாம். ஏற்கனவே இங்கே பல பேர் வந்து சிபிஐ கேட்டு போயிருக்காங்களே. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கட்சியெலாம் அவங்க சப்போர்ட்லாம் கிடையாது. சாதாரண மனிதர்கள் கூட வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ எடுத்து நடத்தணும்னு சொல்லி பெட்டிஷன் போட முடியும். அதுக்கான ஒரு வழக்கறிஞர் வச்சு தேர்ந்த வழக்கறிஞர் வச்சு போராட முடியும். ஆனால் வழக்கை வந்து கேட்டால் கட்சியே நடத்தணுன்றது வந்து கேட்டால் அது சரியான பார்வையாக இருக்காது. ஆனால் வந்து கட்சி சப்போர்ட் பண்ணணும். கட்சியில் இருக்க வழக்கறிஞர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வழக்கறிஞர் மேலே வந்து அவர் தயார் பண்ணிட்டு போயிருக்காரு. அதனால் இது ஒரு கொலை வழக்காக நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்காம நீங்கள் இப்படி வந்து பாருங்கள். ஒரு கட்சியின் நிர்வாகம் பார்க்கும்போது கேட்டால் அகில இந்திய தலைமை வந்து கேட்டால் யாரை தேர்வு செய்தோ அவங்க தான் இருக்க முடியும். ஆம்ஸ்ட்ராங்கே வந்து அகில இந்திய தலைமை தானே தேர்வு செஞ்சுருக்கு. அப்படி இருக்கும்போது அகில இந்திய தலைமை வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து நாமினேட் பண்ணது அப்படின்றது தான் பார்க்கணும். இது தேர்தல் நடத்தி போடக்கூடிய பதவி கிடையாது, நாமினேட்டட் போஸ்ட் தான். இதில் வந்து இவங்களுக்குள்ள துரோகம் நடந்திருக்கு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவங்க சொல்லக்கூடிய சில காரணங்கள் இன்னும் கூட தெளிவாக இல்லாமல் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காரணம் சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து சில உண்மைகள் தெரியும், அந்த ஆதாரங்களை அவர் வச்சிருக்கிறாருங்கிற. முதல்ல சிபிஐயில் வழக்கை வந்து எடுக்கணும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்த பிறகு தானே வந்து ஆதாரங்களை வந்து செய்யும் போது எல்லாருமே அந்த விசாரணை பண்ணும்போது கேட்டால் எல்லாரும் தரப்புலையும் போய் விசாரணை கேட்பாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள். இப்போ ஆரம்பத்திலே இப்படி வந்து உங்களுக்குள்ள ஒரு முரண்பட்ட கருத்து வரும்போது கேட்டினா நான் எதிர்பார்க்க கேட்டினா குடும்பத்தோடு சேர்ந்து குழப்பங்கள் ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கூட இணைஞ்சு செயல்பட்டவர், கூடவே இருந்து நேராக இருந்து செயல்பட்டவர் அவருடைய பிரதர் அவர் கீனோஸ்னு இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து கேட்டால் நம்ம பார்க்குறோம் வந்து ஆனந்தோட இருக்கிறார். அப்போது உண்மையிலே வந்து துரோகம் பண்ணியிருக்கிறாரு, அதாவது ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து துரோகம் பண்ணார் ஆனந்தன் சொன்னால் அவர் தம்பி அங்கே இருக்க மாட்டார்ல, அவர் தம்பி அங்கே இருக்கிறார். இல்லை அதுதான் ஒரு முரண்பட்ட ஒரு தகவலாக பார்க்க முடியுது. ஏன்னா ஆனந்த் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கூட பக்கத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சகோதரர் கீனோஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொற்கொடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்புடையவர்கள் இருக்காங்க, என்னுடைய கணவருக்கு துரோகம் செய்கிறாரு ஆனந்த் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங்க்கு விசுவாசியாக இருந்தாங்க சார். ஒரு விஷயம் முதல்ல கிளியர் பண்ணும். இப்போது அந்த அம்மா பொற்கொடி கூட அருகில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தீவிர விசுவாசிகள். இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆனந்தன் வந்து வழக்கெல்லாம் எடுத்து நடத்தினவர். இந்த சைட்லேயும் தம்பி இருக்கிறார். எல்லாருமே தீவிரமான விசுவாசிகள். அங்கே பகுஜன் சமாஜ் கட்சியோட விசுவாசிகள் என்பதை காட்டிலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய விசுவாசிகள் அவங்க எல்லாருமே. இதில் ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் வந்து அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நான் அதை வேறு மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஏற்படுற குழப்பங்கள் அடிப்படையாக வச்சு கூட 2 பிரிவாக இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் பார்த்த வரையிலும் நான் சொல்கிறேன், ஆனந்தனுடைய தனிப்பட்ட கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் தான்.
ரொம்ப மோசமான ஒரு கேரக்டராக நம்ம வந்து சொல்ல முடியாது. நான் பார்த்து பழகுற வரைக்கும் சொல்கிறேன். அவர் வந்து கேட்டால் அந்த வரிகளில் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இப்படி சொல்கிறாங்க, இது வந்து ஆணாதிக்க மனோபாவம். என்னென்னா குடும்பத்தை பார்த்துக்குங்கன்னு சொல்கிறதுன்றது வந்து கேட்டிங்கன்னா, ஆனந்தன் ஒரு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பலரும் சொல்கிறான்னு கேட்டால், இது எப்படி சார் இப்போ பொம்பளைன்னா குடும்பத்தை தான் பார்த்துக்கணுமா, ஏன் அரசியல் கட்சி நடத்தக்கூடாதா, தேமுதிகவில் வந்து பிரேமலதா இல்லையா, இன்னும் கனிமொழி இல்லையா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அங்கே வந்து அரசியலுக்கு வர வேணான்றது கிடையாது. இப்போ இருக்கிற சூழல் என்னன்றது அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆனந்தனுக்கு தெரியும். ஒரு படுகொலை நடந்திருக்கு, அவருடைய டெப்த்து என்னன்றது, அதாவது கேட்டால் சில அவர் சொல்கிறார் இல்லையா, சில பேர் குற்றம் சாட்டுறாரு இல்லையா, அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் மட்டுமே இல்லை, அதை கடந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எவ்வளோ ஆழம் டெப்த் இருக்குன்றது கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ந்த கிரிமினல் வழக்கறிஞர்ன்ற அடிப்படையில் ஆனந்தனுக்கு வந்து தெரியும். டெப்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கூட வந்து கேட்டால் சராசரியாக சொல்லுவாங்கள்ல, சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வழக்கறிஞராக காட்டிலும் ஒரு தனி மனிதனாகவும் எனக்கு தெரியும். இப்போ தம்பி ரஞ்சித் வந்து இவ்வளோ முரண்கள் இருக்குல்ல, ரஞ்சித் வந்து கேட்டால் ரொம்ப கொந்தளிச்சவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்தப்போ. ஏன் வந்து ரஞ்சித் இது வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கார்? எந்த கருத்தில் அவருக்கு உடன்பாடு? பொற்கொடி அவர்கள் பேசுனதில் உடன்பாடா, அல்லது வந்து ஆனந்தனுடைய நிலைப்பாட்டில் இந்த அறிக்கை வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித் அமைதியாக இருக்க காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஆனந்தனுடைய நிலைப்பாடு கூட இருக்கலாம். ஆனந்தனுடைய நிலைப்பாடு நான் நினைக்கிறேன், இந்த அறிக்கையின் மூலம் நினைக்கிறேன்னா, திரு ஆனந்தன் அவர்கள் என்ன நினைக்கலாம் ஜென்ரல்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கறிஞராகவும் யோசிக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல, அண்ணனுடைய படுகொலையில் மிகப்பெரிய ஒரு ஆழம் இருக்குது, பல கைகள் இருக்குது. இது வந்து எந்த வகையிலையும் வந்து கேட்டால் குடும்பத்தை பாதிக்க வேண்டாம், அண்ணியை பாதிக்க வேண்டாம், அண்ணியோட குழந்தையை பாதிக்க வேண்டாம், குடும்பத்தை பாதிக்க வேணாம்னு சொல்லி கூட நினைக்கலாம்ல. ஏன்னா அங்கே ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு நேலாக இருந்த கீனோஸ் அருகில் இருக்கிறாரு. குடும்பத்திலேருந்து எல்லாருமே ஒதுக்கிட்டாரு ஆனந்தன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல ரஞ்சித் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறார், ரொம்பவும் கொந்தளிச்சவர் ஒரு நபரா. யார்? ரஞ்சித். ஆனால் இப்போ ஏன் பேசாமல் இருக்கார்? அப்போது ஒரு தனி மனித பார்வையில் நம்ம பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்லக்கூடிய கேட்டால் கொஞ்ச காலம் சில காலம் வந்து அமைதியாக. ஏன்னா வழக்கு வந்து இப்போ தான் இன்னும் 25 பேர் கைது செய்யப்பட்டவங்க உள்ளே இருக்கிறாங்க, இன்னும் வழக்குகள் நடக்கணும். இப்போது வந்து கட்சியோட தலைமைக்கு வந்து ஒரு போட்டியாக இருக்க வேணாம், அந்த அளவுக்கு பெரிய வந்து கட்சியும் கிடையாது. அப்போ இங்கே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு அந்த இடத்துல தேவை. அதாவது ஆனந்தன் தரப்புலையும் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வந்து ரெண்டு தரப்புலையும் வந்து கேட்டால் ஒரு ஒருங்கிணைப்பு அங்கே இல்லை. ஒருங்கிணைக்கக்கூடிய அளவில் வந்து கேட்டால் குடும்பத்தையும் கூட சேர்ந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வந்து அங்கே ஒரு நபர் வந்து தேவைன்றது தெரிய வருது, ஒரு தலைமை தேவை அப்படின்னு. ஆனால் ஆனந்தனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த வழக்கில் வந்து இவ்வளோ டெப்த் வர மாதிரி கேட்டால் அண்ணியை வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும், குடும்பத்தை பார்க்கட்டும். ஏன்னா அந்த வரியில் புரிஞ்சிக்க முடியுது, நம்ம எந்த வரியிலையும் அந்த வார்த்தை இருக்காது. சில பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, என்னன்னு கேட்டால் இது ஆணாதிக்க மனோபாவம் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கருத்தும் நிலவிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கும்போது பல 100,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த சொத்து பிரச்சனை தான் இப்போ வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. யாருக்கு இந்த சொத்து, என்ன சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா? அது முழுமையாக நமக்கு தெரியாமல் அதை நம்ம சொல்லக்கூடாது. பரவலாக ஒரு மனிதர் வந்து இறந்துட்டாலே சார், ஒரு முக்கியமான நபர், ஒரு தொழிலதிபரோ அல்லது கேட்டால் அரசியல் கட்சி தலைவரோ இவங்கெல்லாம் இறந்தாங்கனாலே அந்த சொத்து பிரச்சனை வரதானே செய்யும். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது கூட இயற்கையான மரணம் தானே. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு உயில் எழுதி வச்சுருந்தார். அந்த உயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டால் யாருக்கு என்னென்ன சொத்துன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமாக வந்து கேட்டால் ஒரு கொலையே நடந்தது. அவருடைய உறவினர் ஒருத்தர், விஜயன் ஒருத்தர் கொலை நடந்தது இல்லையா, சொல்கிறேன் நான். உயில் எழுதி வச்சே நடந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இறக்கும்போது இப்படியான சில குழப்பங்கள் வந்து நடக்கும். தொழிலதிபர், நான் அரசியல் கட்சியே இல்லைன்னா ஒரு தொழிலதிபர்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும். இப்போ சிவாஜி குடும்பத்தில் இன்னும் அந்த குழப்பங்கள் இருக்குது, இயற்கையான மரணங்கள் இதெல்லாம். அப்போது ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம் அடையும் போது எதுவும் செட்டில்மெண்ட் எதுவும் பண்ணாமல் கூட விட்டுருவாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போது சிவாஜி அவர்களுக்கு இருக்குன்னா வயது மூப்பு அடைஞ்சு ஒரு இயற்கையான மரணம் தான். ஆனால் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருக்குது. காரணம் கேட்டால் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணாமல் கூட வச்சுருந்துருக்குறாங்கன்னு. அந்த மாதிரி. ஆனால் ஒரு திடீர்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து திடீர்னு இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரிட்டர்னில் எதுவும் செய்யாமல் விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும். இந்த குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும்னா அந்த மாதிரியான சிக்கல் இருக்கான்னு வெளிப்படையாக வெளியே வரல. ஆனால் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன கேட்டால் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது தெரியுது. ஏன்னு கேட்டால் இந்த சைடில் பிரதர் வந்து கேட்டால் ஆனந்தனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறார், நம்ம பார்க்குறோம். வெளிப்படையாக அவர் இன்னும் பேசலை. ஆனால் இந்த சைடில் இவங்க வந்து பேசுகிறவங்க கேட்டால் அவருடைய கட்சியோட நிர்வாகிகள் சில பேர் வந்து இருக்கிறாங்க. இதில் யாருக்கு தீவிரமான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து கேட்டால் இது வந்து பெரிய கட்சியாக தான் நம்ம சொல்ல முடியும்.
ஆனால் இருக்கிறதே வந்து கேட்டினா அந்த கட்சி வந்து கேட்டினா வடசென்னையில் ஒரு பகுதியிலையும் வந்து இந்த சைடில் வந்து திருவள்ளூர்லேயே சில ஒரு சைட்லேயே இருக்குது. அதனால் வந்து கேட்டினா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டினா வந்து அங்கே வந்து ஒரு இணக்கமாக பேசி ஒரு சுமூகமான ஒரு சூழலுக்கு வரணுன்றது தான் என்னுடைய பார்வை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.